சமீபத்தில் சட்டப்பேரவையில் இந்து சமய அறநிலைத்துறை தொடர்பாக ஆளுங்கட்சி டிவிகேக்கும் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இடையே காரசார விவாதம் வெடித்தது. கடந்த ஆட்சியில் கோவில்களுக்கு செய்யப்பட்ட வீண் செலவினங்கள், செயற்கையாக உயர்த்தப்பட்ட டெண்டர்கள் குறித்து சுமார் 850 புகார்கள் வந்துள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. இதனால் ஆவேசமடைஞ்ச முதல்வர் விஜய் என்ன பண்ணியிருக்காரு, திமுக ஒரு ஊழல் கட்சி, தப்பு செஞ்ச முன்னாள் அமைச்சர்களை சட்ட ரீதியாக தண்டிக்க வேணும், அவர்கள் ஊழல் பட்டியலை எடுங்க என அதிகாரிகளுக்கு அதிரடியாக உத்தரவிட்டிருக்கார். இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அருண் IPS முக்கிய பொறுப்பெல்லாம் ஒப்படைக்கப்பட்டு கடந்த 40 நாட்களில் நகராட்சி நிர்வாகம், நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட துறைகளில் குவிந்து கிடக்கும் புகார்கள் மீது தீவிர விசாரணை முடக்கிவிடப்பட்டுள்ளது. இந்த விசாரணையில் பல கோடி ரூபாய் முறைகேடுகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. திருவள்ளூர் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை பணிக்காக போலியான ரசீதுகளை பயன்படுத்தி அனுமதிக்கப்பட்ட அளவை விட 22 லட்சம் M3 சவுடு மண் சட்டவிரோதமாக அள்ளப்பட்டு அரசுக்கு 60 கோடிக்கு மேல நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இதனால் முந்தைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு, கனிம வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஆகியோர் விசாரணை வலயத்திற்குள்ள வர வேண்டியிருக்கலாம். மேலும் தமிழ்நாடு முழுவதும் இப்படி செயல்பட்ட நிறுவனங்களுக்கு 2000 கோடிக்கு மேல அபராதம் விதிக்கப்பட உள்ளதாம். மறுபுறம் தற்போதைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா முந்தைய ஆட்சியில் உத்தண்டி திருவான்மியூர் இடையே 2100 கோடி மதிப்பில் கோரப்பட்ட உயர்மட்ட மேம்பால டெண்டரை ரத்து செய்து பழைய ஃபைல்களை எல்லாம் தோண்டுங்கன்னு அதிரடி காட்டியுள்ளாராம். பத்திரப்பதிவு துறையில் 1 ஏக்கருக்கு 4 லட்சம் ரூபாய் கமிஷன் வசூலிக்கப்பட்டுள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன. முன்னாள் அமைச்சர் மூர்த்தியின் பக்கபலமாக செயல்பட்ட கிருஷ்ணகிரி வசூல் அதிகாரி மை என்பவரை புதிய பத்திரத்துறை அமைச்சர் ஜி அருண் சுந்தர் தயாளன் ஒழுத்து கட்டி ஆவணங்களை திரட்டி வருகிறார். ரியல் எஸ்டேட் துறையில் ஒற்றை நிறுவனத்தின் ஆதிக்கத்திற்கு மூர்த்தி உதவியதாக கூறப்படும் நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. மேலும் அதிமுக மாவட்ட செயலாளர் தி. நகர் சத்யா டிவிகேவில் இணைய முயன்ற போதும் ஊழலுக்கு எதிராக பேசும் முதல்வர் விஜய் சத்யாவை சேர்க்கக்கூடாது என செங்கோட்டையின் மூலம் ஆணை போட்டுள்ளாராம். இதேபோல உணவுத்துறை முன்னாள் அமைச்சர் சக்கரவாணி, மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், போக்குவரத்து துறை சிவசங்கர் மற்றும் ராஜா கண்ணப்பா ஆகியோரின் கடந்த கால டெண்டர் முறைகேடுகளை தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை ரேடாரில் வந்துள்ளது. டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் 397 கோடி அளவுக்கு ஊழல் நடந்ததாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மீது CBI வழக்கு பதிவு செய்துள்ளது. இதோடு நிறுத்தாமல் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் மூலம் அதிக விலைக்கு நிலக்கரி கொள்முதல் செய்தது தொடர்பான ஆவணங்களை டிவிகே அரசு ஆய்வு செய்து வருகிறது. பள்ளிக்கரண சதுப்பு நில பகுதியில் கட்டடம் கட்டுவதற்கு முறைகேடாக அனுமதி அளித்த விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் சேகர்பாபுவும் நகராட்சி நிர்வாக முறைகேட்டில் KN நேருவும் சிக்கியுள்ளனர். ஒட்டுமொத்தமாக டாஸ்மாகில் தொடங்கி மீன்வளம் வரை அனைத்து துறைகளிலும் நடந்த முறைகேடுகளை தலைமைச் செயலர் ராய்குமாரிடமும் மூத்த அதிகாரிகளிடமும் முதல்வர் விஜய் கேட்டு பெற்றுள்ளார். வலுவான ஆதாரங்களுடன் சேகரிக்கப்பட்ட பிறகே கவர்னரின் அனுமதி பெற்று முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்து மாஸ்டர் ரைடு நடத்த டிவிகே அரசு தயாராகி வருவதால் அறிவாலயமே கலக்கத்தில் இருக்குதான். இன்னைக்கு காலையில் ஏவாவூர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்னென்ன மாட்டுதுன்னு, யார் யாரெல்லாம் மாட்ட போறாங்கன்னு. ஆக DMK முன்னாள் அமைச்சர்கள் மீதெல்லாம் பயங்கரமான கோவத்தில் இருக்காரு முதல்வர் விஜய். எல்லார் வீட்லையும் ரைடு, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டாடா, பை பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த கமெண்ட்ஸும் போடுங்க.